ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பெரியார். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சப்ஸ்கிரைபரு இல்லை இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி, இது ரொம்ப கண்டினியூஸாக வந்து இந்த கேள்வி என்ன அப்படின்னா, பசுந்தீவனம் இல்லாமல் ஆடுகளை வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியை கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இது பசுந்தீவனம் இல்லாமல் ஆடு அப்படிங்கிறது வளர்க்க முடியும். ஆனால் வந்துட்டு அது ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ இந்த கிளியர் கட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் வந்து இப்போ மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆடு வளர்ப்பு கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக ஒரு ஆடு வளர்த்து அதில் எப்படி லாபம் அடைகிறது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக அனுபவபூர்வமாக ப்ராக்டிக்கலாக அதில் வந்துட்டு அந்த கோர்ஸில் வந்துட்டு வீடியோ கோர்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ் உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு கேளுங்க, வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் அதாவது பசுந்தீவனம் இல்லாமல் வந்துட்டு ஆடு வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்துட்டு வளர்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் ஓப்பனாக பேசணும் அப்படின்னா வளர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய டயட் முறையை நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆடு வளர்ப்பில் பசுந்தீவனம், உலர் தீவனம், கலப்பு தீவனம், இது வந்துட்டு மேஜர் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணும். அதில் முக்கியமான ரோலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பசுந்தீவனம் மட்டும்தான். பசுந்தீவனம் இல்லாமல் ஆடு வந்துட்டு வளர்க்க முடியும். ஆனால் இந்த பசுந்தீவனம் கொடுத்து வளர்ந்த ஆடு ரிசல்ட்டை விட அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி முடியும் அப்படிங்கிறதுல நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டு பசுந்தீவனத்தில் முக்கியமாக வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது இந்த பசுந்தீவனம் தான். தீவன வகைகளே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலி மசாலா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியாக இருக்கலாம், சவுண்டில் இருக்கலாம், எது வேணாலும் சூபாப்புலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம்ங்க. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்துட்டு பசுந்தீவனம் ஏதாவது ஒரு பசுந்தீவனம் நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு ஆடுகளுக்கு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? கொடுக்குற மாதிரி தான் வரும். ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு சிட்டி சைடில் இருக்கேன், நான் வந்துட்டு எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ பாருங்கள், பசுந்தீவனத்தை கொடுத்தாலுமே கூட வெறும் பசுந்தீவனத்தை வச்சு நீங்கள் ஆடு வளர்த்துற முடியாது. ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலர் தீவனம் கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? உலர் தீவனம் எதுவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பசுந்தீவனம் இல்லாமலேயும் ஆடு வளர்க்க முடியாது, உலர் தீவனம் இல்லாமலேயும் ஆடு வளர்க்க முடியாது, கலப்பு தீவனம் இல்லாமலேயும் ஆடு வளர்க்க முடியாது. இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் ஆடு வளர்க்க முடியும். ஏன் அப்படின்னா, ஆடுகளோட டைஜஷன் சிஸ்டம் அப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? டைஜஷன் சிஸ்டம் வந்துட்டு நம்ம மாற்றி நம்ம தீவனங்களை கொடுக்கும்போது தான் வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசுந்தீவனத்தை வந்துட்டு இல்லாமல் ஆடு இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் இருக்கேன் ப்ரோ. நான் வந்துட்டு என்கிட்ட பசுந்தீவனம்லாம் எப்படி ப்ரோ மேக் பண்ணுறது, அதை எப்படி நான் கொடுக்குறது, என்கிட்ட உலர் தீவனம்னா இருக்குது, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு ஓரமாக வச்சு அதை வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இப்போதைக்கு வந்துட்டு உலர் தீவனத்தை கொடுங்க. ஆனால் பசுந்தீவனத்தை எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்துட்டு உங்களுக்கு நிறைய தழை வகைகள் நிறைய இருக்கும். ஓகேங்களா? உங்கள் சரௌண்டிங்கில் இல்லை வந்து உங்கள் வீட்டு எதிர்க்கையோ இல்லை வந்துட்டு முருங்கை தழையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்து தழையோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தழையை நீங்கள் வந்துட்டு கொடுங்க. பசுந்தீவனத்தில் தீவனங்கள் தான் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பசுமையான பொருள் எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அது இலை தழையாக இருக்கலாம், இல்லை வந்து எதுவானாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு இலை தழையாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறி வேஸ்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் பசுந்தீவனம் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணும். அது எது வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க, அப்புறம் மொட்டை மாடியில் வந்துட்டு ஒரு நிறைய மரங்களை வளர்க்கலாம். ஓகேங்களா? நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரியான காய்கறி மரங்களை வளர்க்குறோம். அதே சமயத்தில் ஒரு வீட்டு எதிர்க்க வந்துட்டு வாசல்லையோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு சவுண்டில் மரத்தையும் அகத்தி மரத்தையும் நீங்கள் வந்து நட்டு வச்சுட்டிங்கன்னா தட் இஸ் கால்டு பசுந்தீவனம். ஓகேங்களா? அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ஆடுகளுக்கு வந்துட்டு கொடுத்துட முடியும். ஓகேங்களா? அதை வந்துட்டு பசுந்தீவனமே இல்லை, நான் வந்துட்டு ஆடுகள் வளர்க்க முடியாத, இங்கே பாருங்கள், சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலேயே ஆடு வளர்க்குறாரு. ஓகேங்களா? அது எப்படி முடியும், அது எப்படி சாத்தியம் அப்படின்னா இது மாதிரி தான். ஓகேங்களா? அதுக்குன்னு செப்பரேட்டாக தனியாக ஒதுக்கி அந்த இடத்த வந்துட்டு நிறைய பசுந்தீவனங்கள் அதுக்குள்ளேயே இன்பில்டாகவே அவர் வளர்த்து பசுந்தீவனங்கிறது இப்போ பாருங்கள், இப்போ இந்த வேலி மசாலாம் வந்துட்டு ஒரு பெரிய மரங்கள்லாம் கிடையாது, அது ஒரு செடி வகையை சார்ந்தது. அந்த செடியை நீங்கள் அங்கங்கே ஒரு 4 செடி, அங்கங்கே 10 செடி நீங்கள் நட்டிங்கனாவே அதுவே பசுந்தீவனம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பசுந்தீவனம் நான் வந்துட்டு உலர் தீவனத்தையே கொடுத்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலர் தீவனத்தை நீங்கள் கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, கம்பேரிங் டு த பசுந்தீவனத்தை சாப்பிட்டு வளர்கிற ஆடுகளை விட நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அதுக்கு வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த பசுந்தீவனம் எதுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு ஆடுகளோடைய அந்த நீர் சத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம மனிதனோட பாடியில் எடுத்தால் கூட 90% வாட்டர்
வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். அது அதே மாதிரியே ஆடுகளுக்கும் வாட்டர் கண்டென்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் ஆடு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆடு அப்போ தான் வந்து ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் வித்தவுட் பசுந்தீவனமாக நீங்கள் வந்துட்டு எந்த உலர் தீவனம் கொடுத்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ட்ராபேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் இல்லை வேறு வழி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு பசுந்தீவனத்தை கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் தான் வந்துட்டு ஏற்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் திடீர் சடனாக வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கீங்க, அப்படியே ஆடு ஓரமாக அவுத்து விட்டு மேய்க்கிற மாதிரி. ஓகேங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் தான் ஏற்படுத்தணும். அப்படி இல்லையா எங்கேயாச்சும் போயிட்டு பசுந்தீவனம் இருக்கிற இடத்துல ஒரு கற்று 2 கற்று வந்துட்டு வாங்கி வந்து நீங்கள் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு சிட்டி சைடில் இருக்கிறவங்க வெஜிடபிள் வேஸ்ட்டே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நிறைய பேர் வெஜிடபிள் வேஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருங்க. அதுவே கூட நீங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க நிறைய எத்தனை வகை தேவையான வகைகளை வேணாலும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சிட்டி சைடில் இருக்கிறீங்க, மல்பெரிலாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நீங்கள் வீட்டிலேயே வளர்க்க முடியும். அப்படி அந்த மல்பெரி செடியில் நீங்கள் வீட்டிலேயே வளர்த்து நீங்கள் வந்துட்டு போடலாம். ஓகேங்களா, இந்த அளவுக்கு மெனக்கெட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பொதுவாகவே நீங்கள் வந்துட்டு காய்கறி வேஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு கடையில் சொல்லி வாங்கிட்டு வந்து போகிறது நிறைய பெட்டர். அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பசுந்தீவனத்தை கொடுக்கும்போது. முடிஞ்ச வரைக்கும் கலப்பு தீவனத்தை அதிகமாக மேக் பண்ணுங்கள். கலப்பு தீவனத்தை அதிகமாக மேக் பண்ணி ஆடுகளுக்கு கொடுங்க. அந்த டைமிங்ஸை நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு அந்த டைமிங்ஸை நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி டயட் முறையை கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி கொடுங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் அந்த கோர்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸ் நீங்கள் யாராச்சும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போயிட்டு வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நார்மலான ப்ரைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இருக்கும். சாருக்கு நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த கோர்ஸில் எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்துட்டு ஒரு ஆடு வளர்க்கறது இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரி ஒரு ஓரல் ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ போயிட்டு டைம் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். யாராச்சும் வேணும் அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அங்கே வந்துட்டு கோர்ஸ்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா, இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கோர்ஸ். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பசுந்தீவனம் இல்லாமல் ஆடு வந்துட்டு வளர்க்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ரிசல்ட் இருக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் ஆனால் அதை வந்துட்டு நீங்கள் மெனக்கிட்டு நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வேண்டியதில்லை. ஓகேங்களா, அதுக்கான தேவையில்லை. அதுக்கான சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க. இந்த காய்கறி வேஸ்ட்டை கொடுக்குறதோ, இல்லை வந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து சவுண்டில் அகத்தி இந்த மாதிரி நடுறதோ, இல்லை வந்துட்டு வேலி மசால் செடி நடுறதோ, இந்த மாதிரி வந்துட்டு நட்டு நீங்கள் வந்துட்டு சிட்டி சைடில் இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் பசுந்தீவனம் ஏதாவது பசுந்தீவனம் இல்லாமல் நீங்கள் வந்து சுத்தமாகவே பசுந்தீவனம் இல்லாமலாம் ஆடு வளர்க்க முடியாது. அந்த மாதிரி வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நஷ்டத்தில் தான் போய் வந்துட்டு முடியும். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சு பண்ணிக்கிட்டு இல்லை வேறாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை பர்சனலாக ஆக்சஸ் பண்ண அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கில் கொடுத்துட்டு அங்கே ஃபாலோ பண்ணிட்டு பர்சனலாக ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் guys. Bye bye. See you in the next video. Thank you.